10th standard maths chapter algebra exercise 3.2ல ஃபஸ்ட்டு சம்மோட ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல் இருக்கா, அதுக்கு நான் f(x) நேம் கொடுக்க போகிறேன். f(x) ஈக்குவல் டு இந்த பாலினாமியல் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பாலினாமியல் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே 3 டேபிளால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், போட சம்மில் போட்டோம் இல்லையா, தேர்ட் சப்டிவிஷன் அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ 3ஆல் காமனாக என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். எது, f(x). ஓகேங்களா? இப்போ f(x)ஓட வேல்யூ என்ன, x³ அதாவது டிவைடட் பை 3 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், x³ + x² + x + 1. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு f(x). அடுத்தது ரெண்டாவதாக ஒரு பாலினாமியல் இருக்கா, அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா g(x)ன்னு எடுத்துக்கிறேன். g(x) ஈக்குவல் டு ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற பாலினாமியல் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா காமனாக என்ன டேபிளில் டிவைட் ஆகும், 6 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், g(x) டிவைடட் பை 6 போடலாமா? அப்போ எனக்கு g(x) என்ன கிடைக்கும், g(x) ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஒரு டேர்மையும் 6ஆல் டிவைட் பண்ணணும். என்ன வரும் ஆன்சர், x³ + 2x² + x + 2. ஓகேங்களா? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ரெக்வயர்டு f(x) இது g(x) இது. இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பரை உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சின்ன நம்பரை வெளில போடணுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ண முடியல. ஈக்குவல் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, செகண்ட் டேர்ம் கம்பேர் பண்ணுங்கள். இதில் x² சின்னது, 2x² பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2x² இந்த டேர்மை நான் உள்ளே எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாமா? இங்கே x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் x³ வரும். வெறும் 1 மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன், போட போகிறேன். ஓகேங்களா? x³ × 1 x³ ப்ளஸ் அந்த 1 ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 1 × x² x² ப்ளஸ் 1 × x x ப்ளஸ் 1 × 1 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ப்ளஸ் x³ - x³ பிகம்ஸ் கேன்சல்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணணும். 2x² x² போயிடுச்சுன்னா 1x² ப்ளஸ் x - x கேன்சல் ஆகிடும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 1. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் x² ப்ளஸ் 1. இது நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணணும், இதை எடுத்து வெளியே எழுதிட்டு இதை தூக்கி உள்ளே எழுதி நான் மறுபடியும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ரிமைண்டர் இது. அதுக்கப்புறம் அந்த சைடில் மேலே இருந்தது இல்லையா டிவைசர், அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே மேலே என்ன வேல்யூ போட்டால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x³ கிடைக்கும், x. ஓகே? அப்போ நான் x போட்டு பண்ணுறேன். x × x² x³ + 1 × x² + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 × x + 2 + 1 ×
ஒரு டேர்மோடையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு எக்ஸ், இங்கே எக்ஸ் இல்லை, சாரி எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க, 0 இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு நேரம் எழுதிக்கோங்க, 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு. இப்போ இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம், இங்கேயும் 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே 0 இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஸோ 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது இங்கே +1 இருக்குது, இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன வரும், இதே +1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது நமக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர். ஆனால் அது 0க்கு ஈக்குவலாக இல்லை இல்லையா? அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், திரும்பவும் டிவிஷன் பண்ணணும். இதை எடுத்து வெளியே எழுதிட்டு இதை எடுத்து உள்ளே எழுதிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் டிவிஷன் பண்ணணும். எனக்கு ரிமைண்டர் 0 வரல, ஸோ என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக கிடைச்ச ரிமைண்டர் எடுத்து எழுதிட்டு இங்கே இருக்கிற டிவைஸரை தூக்கி இங்கே போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும் 1. அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாமா, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது +1 -1 என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்துடுச்சு, ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சு டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 0 வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்தளவில் நம்ம டேரெக்டாக ஜிசிடியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுத முடியாது. எதுனாலனா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸையும் என்ன பண்ணும், 3யும் 6ஆலையும் என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போது 3க்கு எதெல்லாம் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6க்கு எது ஃபேக்டர்னா 3 இன்ட்டு 2ன்றது ஃபேக்டர். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் எது காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 தான் என்னது, காமன் ஃபேக்டர். அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஜிசிடி எழுதும் பொழுது என்ன பண்ணணும், 3ன்ற காமன் ஃபேக்டர் போட்டு தான் எழுதணும். ஜிசிடி இஸ் 3 இன்ட்டு எதால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்தது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஜிசிடி. இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, தேர்டு சம், அதாவது ஃபஸ்ட்டு சம்மோட தேர்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை 3ஆல் டிவைட் பண்ணியிருப்போம், ஜி ஆஃப் எக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். 3யோட மல்டிபிள் என்ன, 3 இன்ட்டு 1. அதுக்கப்புறம் 2வோட மல்டிபிள் என்ன, 2 இன்ட்டு 1. இது ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள் என்ன, அதாவது சேமாக இருக்கிற நம்பர், காமனாக இருக்கிற நம்பர் வந்து 1. 1 வந்து நம்மளுக்கு வந்து ஜிசிடியோட மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். ஆனால் இந்த சம்மில் நமக்கு ஜிசிடியில் அதாவது காமனாக எடுத்து எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிது, காமன் மல்டிபிள் 3ன்றது கிடைச்சிது. அதனால தான் நான் 3 எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்த ஜிசிடி எழுதியிருக்கேன். ஓகேங்களா?